ஹாய், இது பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி எடுத்த வீடியோ. சிகப்பு அவல் இருக்கு இல்லையா, அதை வச்சு கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 20 நிமிஷம் போல் ஊற வச்சுட்டு தண்ணி வடிச்சிட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் எவ்வளோ அளவுக்கு அவல் எடுத்தோமோ அதே அளவுக்கு நான் நாட்டு சக்கரை எடுத்துருக்கிறேன், கொஞ்சம் தேங்காய், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏலக்காய், நல்லா பிசைஞ்சிக்கணும். கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்தால் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒட்டாத பதத்துக்கு இருக்கணும். அவ்வளோதான், வேக வச்சு எடுத்துட்டோம்னா சிகப்பு அவலில் பண்ண கொழுக்கட்டை ரெடி ஆயிரும். ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதும் கூட. ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய சிகப்பு அரிசி அவலில் செஞ்ச கொழுக்கட்டை. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சைப்பயிறு சுண்டல், அடுத்தது கொண்டக்கடலை சுண்டல், அப்புறம் கொஞ்சம் சக்கரை பொங்கல் பண்ணியிருந்தேன். அப்புறம் அரிசி மாவில் கொழுக்கட்டை பண்ணியிருந்தேன், கார கொழுக்கட்டை. ஓகே, பாய்.